ஹலோ எவ்ரிவன். போன வீடியோவில் ஆர்எஸ்ஐயை பற்றி பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதாவது ஓவர் பாட்னா என்ன, ஓவர் சோல்ட்னா என்ன, 70க்கு மேலே இருந்தால் அது ஓவர் பாட், 30க்கு கீழே ஆர்எஸ்ஐ வேல்யூ இருந்தது அப்படின்னா அது வந்து ஓவர் சோல் இப்படின்ற விஷயம்லாம் பார்த்தோம். மிடில் லைன் வந்து உங்களுக்கு 50ல் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன் ஆர்எஸ்ஐக்காக. பட் ஆர்எஸ்ஐயை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேசிக் செட்டிங்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம் ஆர்எஸ்ஐயோட செட்டிங்ஸில். ஆர்எஸ்ஐயோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்எஸ்ஐ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டைல் செக்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்எஸ்ஐ அப்பர் பேண்ட் அப்படின்றது இருக்கும். இதை நீங்கள் 70லேருந்து நீங்கள் 60க்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் ஆர்எஸ்ஐ லோவர் பேண்டை வந்து நீங்கள் 30லேருந்து 40க்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஆர்எஸ்ஐ மிடில் பேண்ட் அப்படின்னு இருக்கும். ஆர்எஸ்ஐ மிடில் பேண்டை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதை அன்செலக்ட் பண்ணிவிடுங்க. அன்செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்எஸ்ஐ லைனோட திக்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு மிடில் லைன் இருக்காது. அதே சமயத்தில் அப்பர் பேண்ட் வந்து உங்களுக்கு 60ல் இருக்கும், லோவர் பேண்ட் வந்து உங்களுக்கு 40ல் இருக்கும். இதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான ஆர்எஸ்ஐ லெவல்ஸ் வந்து உங்களுக்கு 20, 40, 60, 80. ஸோ இந்த 4 லெவல் தான் வந்து உங்களுக்கு ஆர்எஸ்ஐயில் இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஆர்எஸ்ஐ அப்படின்றது வந்து ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர் அப்படின்றது. மொமெண்டம் இண்டிகேட்டர் அப்படின்னா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, மொமெண்டம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட்டும் வந்து உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறப்ப மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரொம்பவே புல்லிஷாக இருக்குது அப்படின்னா 70க்கு மேலே போனதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்காது, உடனே கீழே வந்திருக்காது. மார்க்கெட் வந்து உங்களுக்கு அதே ரேஞ்சில் ட்ராவலாக இருந்திருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு 70க்கு மேலே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக கீழே வரணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் 30க்கு கீழே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேலே வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம 17 இருந்த அப்பர் பேண்ட் வந்து நம்ம 16 மாற்றிட்டோம். இதுக்கு நம்ம ஏன் மாற்றுறோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக நார்மல் ரூலில் வந்து உங்களுக்கு 70 தான் நமக்கு ஓவர் பாட்டு. பட் ஆனால் அந்த ரேஞ்சை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு எப்போ மார்க்கெட் ஓவர் பாட் ஆக போகுது அப்படின்னா 80க்கு மேலே போனால் தான் வந்து உங்களுக்கு ஓவர் பாட். ஸோ 80க்கு கீழே உங்களுக்கு ஆர்எஸ்ஐ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது வந்து ஓவர் பாட் கிடையாது. 20க்கு கீழே ஆர்எஸ்ஐ போகாத வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ஓவர் சோல்டும் கிடையாது. 70-30 அப்படின்றத மறந்துடுங்க. இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது 80-20. ஓவர் பாட் ரீஜன் அப்படின்னா ஆர்எஸ்ஐயில் உங்களுக்கு 80க்கு மேலே போனால் தான் வந்து நம்ம ஓவர் பாட்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி 20க்கு கீழே ஆர்எஸ்ஐ போனால் தான் வந்து நம்ம அதை ஓவர் சோல்டு அப்படின்னு எடுத்துக்கணும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, மார்க்கெட் வந்து உங்களுக்கு 40 to 60 ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் மார்க்கெட் இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து உங்களுக்கு சைட்வேஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு 40 to 60 ரேஞ்சில் எந்த சைடு வேணால் மூவ் ஆகலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அதிகமாக மொமெண்டம் இல்லை அப்படின்றது தான் காமிக்குது. மொமெண்டம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 40 to 60 ரேஞ்சில் ஆர்எஸ்ஐ இருக்கிறப்ப அது கண்டிப்பாக கீழே தான் வரப்போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது, மேலே போக போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து உங்களுக்கு கன்சாலிடேஷன் ரேஞ்ச். ஸோ அடுத்தது, மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்போ ரொம்ப புல்லிஷாக இருக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு 60 to 80 இந்த ரேஞ்சில் இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து உங்களுக்கு புல்லிஷாக இருக்கலாம். அதே சமயத்தில் ஆர்எஸ்ஐ வந்து உங்களுக்கு 40க்கு கீழே போகுது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பீரிஷாக இருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஓவர் பாட் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 80க்கு மேலே இருக்கணும். புல்லிஷாக இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு 60லேருந்து உங்களுக்கு 60 to 80 அந்த ரேஞ்சில் இருக்கணும். சைட்வேஸ்னா 40 to 60 இந்த ரேஞ்சில் இருக்கணும். அதே மாதிரி பியர்னா 40 to 20 இந்த ரேஞ்சு. அதே மாதிரி ஓவர் சோல்டு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 20க்கு கீழே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆர்எஸ்ஐக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரேட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிளியராக வந்து உங்களுக்கு ஆர்எஸ்ஐயோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.